காலும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி அனைவருமே இந்த வீடியோ மிஸ் பண்ண கூடவே கூடாது. உங்களுக்கு முக்கியமான பெயர்ச்சி தமிழ் மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை மாத பலனுடைய பெயர்ச்சி. சூரிய பகவான் கால புருஷனுக்கு 8வது வீட்டுல விருச்சராச சஞ்சாரம் செய்யக்கூடிய காலதாங்க இந்த கார்த்திகை மாதம். இறைவனுக்கு உகந்த மாதத்துல உள்ள பெயர்ச்சி தான். திடீர் யோகமான பெயர்ச்சி. இந்த கார்த்திகை மாதம் பலன் பார்த்துங்க. கண்டிப்பா குரு சுக்கிரன் ஜோதிட கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும். கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய உங்களுக்கு வீடியோ நல்லபடியா வந்து சேரும். இந்த மாசத்துல பாருங்க, விசேஷம் ஒரே ஒரு விசேஷம் தான். கார்த்திகை தீபம் வரக்கூடிய கார்த்திகை மாசம் 17ஆம் தேதி அனைவருமே வீட்டுல எம்பெருமான் நம்மளுடைய வழிகாட்டி நம்முடைய எம்பெருமானுக்கு ரொம்ப கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்தி வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா தடைகளையுமே நீங்க. இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள். அடுத்த முகூர்த்தம் பாத்தீங்கன்னா 8 முகூர்த்தம் இந்த மாசத்துல வருது. 4 வளர்வரை முகூர்த்தம், 4 தேய்வரை முகூர்த்தம். கரெக்டா பாத்தீங்கன்னா 7, 11, 14, 15 இது எல்லாமே வளர்வரை முகூர்த்தம் வருது கார்த்திகை மாசத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 22, 24, 28, 29 இது எல்லாமே தேய்வரை முகூர்த்தம். இந்த மாசம் எல்லாமே நீங்க சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா பண்ணீங்க, சூப்பரா இருக்கும். கார்த்திகை மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு திடீர் யோகம் இருக்கு. இந்த வீடியோல மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். அது இல்லாம அது சம்பந்தமா உங்களுக்கு திடீர் யோகம் எப்ப வரும் இந்த வீடியோக்குள்ள இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. எப்போதுமே பாருங்க, இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா புத்திசாலியா ஒரு ராசியை பயங்கரமா யோசிப்பாங்க. எப்போதுமே இவங்க ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசினா அந்த மிதுனம் தான். யாருகிட்ட எப்படி பேசணும், யாருகிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி டேலண்டா யோசிச்சு எப்படி சாதின்னு சொல்லி பயங்கரமா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மிதுனம் தான். ஏன்னா இந்த ராசி அறிவுக்கு உகந்த ராசி. திறமையான குணம், டேலண்டான குணம், பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே மிதுன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி யோசிக்கணும்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி தான். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பது வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பலன் கண்டிப்பா கார்த்திகை மாசம் பார்க்கணும். உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை கண்டிப்பா நீங்க பார்த்துதான் ஆகணும். உங்களுக்கு இந்த மாதத்துல எந்த கிரகங்கள் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குது, எதுவும் கிரகங்கள் மாறுதான்னு கண்டிப்பா பாத்துக்கோங்க. திசை புத்தி மாறும்போது நம்முடைய விதியில எல்லாமே மாறுபடும். ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகங்கள் இயங்குது. எது யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அது யோகமான பலனை கொடுக்குது. எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா பலவீனத்தை சந்திக்க நிறைய சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல பார்க்கவேன், இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த பையனுடைய ஜாதகம் இப்படி இருக்கும், இது நடக்கும், இது நடக்காது, இப்படிப்பட்ட பெண் வரும், இப்படிப்பட்ட வேலை பார்ப்பார், இப்படிப்பட்ட தொழில் பண்ணுவார், இப்படிப்பட்ட உத்தியோகத்துல போவார், இது மாதிரி இவருக்கு நடக்கும் நடக்கதான் சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சு பிரபுதாதை வச்சு தசாபதி தான் வச்சு சொல்லுவாங்க. ஏன்னா அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றேன், நான் மிதுன ராசியை பொறுத்தவரை தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்கதான் கால் பண்ணுங்க. தயவு செய்து தசாபதியை பார்த்து நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு துல்லியமான ஒரு பதிவு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசில 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் சிம்ம ராசில சஞ்சாரம் சரி. அடுத்து 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் சஞ்சாரம் சரி. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் 3 கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க. விருச்சக ராசில 9ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல கும்பராசில அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல பாத்தீங்கன்னா 4 கிரக பேச்சு. அது நம்பர் 1 எடுத்தோன்னா சுக்கிர பகவான் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அவர் 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் தேதி கார்த்திகை மாசம் கரெக்டா 10ஆம் தேதி, நான் சொல்றது தமிழ் தேதி தான். கார்த்திகை மாசம் 10ஆம் தேதி சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. அடுத்து செவ்வாய் பகவான் தான் 18ஆம் தேதிக்கு அப்புறம், நான் சொல்றது கார்த்திகை மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 7ஆம் இடத்துல உங்க ராசியை பாக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் 13ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 5ஆவது வர்றாரு. புதன் பகவான் 5ஆவதுக்கு கார்த்திகை மாசம் கரெக்டா 13ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு. அடுத்து குரு பகவான் பாத்தீங்கன்னா அவர் இருந்த வீட்டை விட புனः அதாவது மிதுன ராசி சொந்த ராசியை வர்றாரு. எப்ப 20ஆம் தேதி கார்த்திகை மாசம் 20ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்துடுறாரு. இதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம்.
அப்ப 4 கிரகங்கள் மாறுபடுதா? அப்ப இந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதா கெட்டதானா உங்க ஜாதகத்தை தசாபுத்தியை பார்த்தா தான் ஒரு அக்யூரேட்டா சொல்ல முடியும். ஏன்னா கிரகங்கள் மாறும்போது கண்டிப்பா இங்க பலன்கள் மாறுபடும். இதெல்லாம் வரைக்கும் உங்க ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தார், இருக்கக்கூடாது, ஆனா இருந்தாரு. அப்ப யார் ஜாதகத்துல தசாபதி சரியில்லையோ நிறைய பேர் கடனோ, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, தாய்மாம உறவா, இல்ல நண்பர்கள் கூட்டாளிட்ட ஒரு பிரச்சனையா, இல்ல கணவன் மனைவில ஒரு மன வருத்தமா, திருமண தடையா, இல்ல படிப்புகள் ஒரு தடையில சந்திச்சீங்களா, இல்ல உடல் ரீதியா ஒரு தாக்கத்தை சந்திச்சு கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. யாரு? மிதுனராசி. இது எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய ஜாதக தசாபதி சரியில்லையோ கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, தொழில் உத்தியோக தடையா கண்டிப்பா நீங்க சந்திச்சிருக்கணும், சந்திச்சிருப்பீங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தாராளமா சொல்லலாம். எந்த காரியம் கிடைக்கிறாப்புல கிடைச்சிட்டு ஒரு ஏமாற்றத்தை கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு அலைச்சல், ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. உங்களால ஒரு கரெக்டா ஒரு முடிவெடுக்க முடியாத திறமைக்கே கண்டிப்பா நீங்க போயிருப்பீங்க. சகோதர சகோதரி ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கல வாங்குறதுல ஒரு பிரச்சனை, தொழில் உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்கல, தொழில ஒரு மந்தமான தன்மை, படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் ஒரு தடையை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சந்திச்சிருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. இது எல்லாமே நடந்திருக்கும். தாய்க்கோ, தந்தைக்கோ, கணவன் மனைவிக்கோ மன வருத்தமா பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாம ஒரு தடுமாற்றமோ எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மிதுன ராசிக்காரங்க. இப்ப ஏன் எல்லாமே மாறுது? எதனால, எதை வச்சு சொல்றீங்க எல்லாமே மாறணும்? என்ன காரணம்? குருவுடைய பார்வைப்படுது. புதன் பகவான் உங்களுக்கு அடுத்த 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப எதுவுமே பயப்படாதீங்க. அது எல்லாமே சூரிய பகவான் நீசத்துல இருந்து வெளில வந்தது உங்களுக்கு நல்லது. புத ஆதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யும் உங்களுக்கு. எப்படி கடுமையா வேலை செய்யும். இப்ப எடுத்தா என்ன சொல்லலாம்? வருமான பொருளாதாரம் நல்லா கார்த்திகை மாசத்துல கண்டிப்பா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். எதிரியை வெல்வினா கண்டிப்பா வெல்வீங்க. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க, கண்டிப்பா லோன் கிடைக்கும். அது தனியார் பேங்கா இருக்கட்டும், கவர்மெண்ட் எந்த பேங்க்ல ஏதோ ஒரு லோன் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும், கண்டிப்பா வரும். உடம்பு உபாதைகள், மருத்துவ செலவு இருந்தால் நிறைய பேருக்கு மருத்துவ செலவு இப்ப கொஞ்சம் குறையும். எப்ப 13ஆம் தேதிக்கு அப்புறம், கார்த்திகை மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மருத்துவ செலவு கண்டிப்பா குறையும். நிரந்தரமான வேலை, வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியோகம் அனுகூலமா கிடைக்கும். ஏன் வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் வேலை கிடைக்கும்? எதனால நீங்க சொல்றீங்க? என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா பாருங்க. பொதுவா பாருங்க, சூரிய பகவான் அங்க போய் சேர்ந்துட்டாரு. சூரியன் செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து உட்காந்துருக்காரு. 11ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய வேலை உத்தியோக அதிபதியும் சேர்ந்து அங்க இருக்கிறதுனால கண்டிப்பா அதெல்லாம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் நேரா பயிற்சி ஆகி அவர் நேரா புதன் பகவானை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை பார்க்கறது, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். அவ்வளவுதான். இங்கே வேலை பார்த்தாலும் சரி, வெளிநாடு வேலை பார்த்தாலும் எல்லாரும் ப்ரமோஷன் கண்டிப்பா இருக்கு. வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பா மாறி இருக்கணும், இல்ல மாற போறீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தமே இருக்காது. எப்ப தெரியுமா? கரெக்டா 20ஆம் தேதிக்கு அப்புறம். 20ஆம் தேதிக்கு அப்புறம் நண்பர்கள், திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள், குழந்தை பாக்கி எல்லாமே கிடைக்கும். ஏன்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகி நேரம் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப காதல் திருமணம், 2ஆவது திருமணம் எல்லாமே பழையபடி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவாரு. ஏன்னா தொழிலையும் கணவன் மனைவி ஒற்றுமையிலையும் நிறைய தடைகளை நீங்க சந்திச்சுட்டே இருக்கீங்க. இனிமே இருக்காது உங்களுக்கு. கார்த்திகை மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயம் உங்களுக்கு மாறும் பாருங்க. அதே மாதிரி பாருங்க, அரசாங்க எக்ஸாம் எழுதி பாருங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா இருக்கும். அதே தனியார் இடத்துல நிறைய பேருக்கு ப்ரமோஷன் போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வரும். புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகம் பார்த்து தசாபதி பார்த்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சூப்பரான ஒரு யோகம். எப்ப 20ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா உண்டு. கார்த்திகை மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்துல பிரச்சனை வில்லங்க இருந்தால் இப்ப சரியாகும். எப்படி? தாத்தாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒரு வழக்கு போயிருந்தா அந்த வழக்குல இப்ப நீங்க ஜெயிப்பீங்க. எதனால சொல்றீங்க ஜெயிப்பீங்க? புதமான 5ஆம் இடத்துல பூர்வீக சொத்துக்கு வர்றாரு. அதனால வழக்கத்தை ஜெயிக்க போறீங்க. சொந்த வீட்டுக்கு அவர் வராதுங்க. சுக்கிரபகவான் சுக்கிரபகவான் வீட்டுக்கு, அதாவது புதன் வர்றாரு, 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்ப ஆழ்மன் என்ன தொடர் 11ஆம் இடத்தை பாக்குற. அப்ப வழக்கு சார்ந்த பிரச்சனை அவர் சரி பண்ணேன்னு சொல்றாரு. வண்டி வாகன இதெல்லாம் சொல்ற தலைலாம் தீந்துரும். அதே மாதிரி திடீர் யோகம், நிறைய பேர் லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம ஜாதக பதம் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். எப்ப தெரியுமா? 5ஆம் இடத்துக்கு புதன் வரும்போது கண்டிப்பா நீங்க எடுக்க 13ஆம் தேதிக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நேரம் 5ஆம் இடத்துல புதன் 11ஆம் இடத்தை பாப்பாரு லாபத்தை. இப்ப நிறைய பேர் லாட்ரி யோகம் எடுத்தா கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம ஜாதக பதம் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். இரும்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, நகையார வச்சிருக்கவங்க, இதெல்லாம் நிறைய பேர் நீங்க இருப்பீங்க. மிதுன ராசியில பிறந்தா கண்டிப்பா இருக்கணும். பொருட்கள் வாங்க பிசினஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இது எல்லாமே நல்லா ஏங்க போது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு. இப்ப நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? ஸ்ட்ரெயிட்டா முதல் நட்சத்திரமே என்ன வரும்? மிருகசீரத்தில் பாத்தீங்கன்னா தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வேலை இல்லைங்க. நிறைய பேர் கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, கூட்டாளி பிரச்சனை நிறைய பேர் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. கேட்டு பாருங்க. மிருகசீரத்துல பிறந்தாவே ஒரு குழப்பம் இருக்கா உங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன். இப்ப ஒரு குழப்பம், தடுமாற்றம், ஒரு அலைச்சல், ஒரு மன உளைச்சல் சந்திச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆமாம்பாங்க. இனிமே அது இருக்காது. ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் தேதி ஒரு 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஆனா இதெல்லாம் சந்திச்சிட்டீங்க. இது ஃபுல்லாவே கண்டிப்பா ஒரு மாசம் நீ சந்திச்சிருப்பீங்க. நான் எழுதியே கொடுத்துருவேன். கடன், பகை, வம்பு, வழக்கு, பிரச்சனை ஏதோ ஒரு கலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா மிருகசீரத்துல எதுவுமே பார்க்க மாட்டீங்க.
படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமே எந்த ஒரு தடை வராது. நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்து பார்த்து. ஏன்னா மெயின் நிறைய பேர் இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை போறவங்க சூப்பரா இருக்கும். மருத்துவர், யூனிஃபார்ம், கட்டிட சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். நெருப்பு சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். அது பார்த்தா திருவாதிரையில பிறந்தவங்க எப்படி திருவாதிரத்துல பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும், பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும். நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. திருவாதிரையில பிறந்தவங்க எல்லாமே லைஃப்ல ஜெயிக்க போறீங்க. திருவாதிரையில பிறந்த அனைவருக்குமே சூப்பரா இருக்கு டைம். என்ன காரணம் தெரியுமா? ராகு பகவான் இப்ப உங்களுக்கு பலத்துல இருக்காரு. குருவுடைய நட்சத்திரத்துல போற, குரு உங்க ராசி எதுவும் தொட போறாரு. கண்டிப்பா வேலை, தொழில், உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு போகும். ஏன்னா நீங்க எதுவுமே ஒரு பிரம்மாண்டமா பெருசா யோசிக்கக்கூடிய ஆளு நீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வேலை, உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி தடையை கொடுத்தா இனிமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பொருளாதாரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. கண்டிப்பா வருமான இன்கம்ல கொஞ்சம் நிறைய கஷ்டம், பேச்சாள பிரச்சனை, நிறைய தடைகளை கண்டிப்பா சந்திச்சு. யாரா நீங்க தான் குடும்பத்துல ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. இனிமே இருக்க மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா தேடி வருது. அடுத்த புனர்பூசத்துல பாருங்க, எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், ஒரு திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு. எது வந்தாலும் பயப்படாதீங்க. புனர்பூசத்துல பாருங்க எல்லாமே லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே புனர்பூசம் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா குரு ராசிக்கு மேல ஏறாரு. அப்போ சுப செலவு, சுபகாரியம் குடும்பத்துல கண்டிப்பா நடக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தெரியுது. ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, வட்டி தொழில் பண்றவங்க, நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்றவங்க சூப்பரா இருக்கு. வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.